ஹாய் ஹலோ மக்களே, ஆலினால் பாரதி ராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் வந்து 2 விருந்தினர்களை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் பாரதி ராஜா. வணக்கம். வணக்கம் ராம்பாண்டி அவர்களே. வணக்கம். சரி, தமிழ்நாட்டோட 2026 தேர்தல் நிலவரம் பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? 2026ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து என்டிஏ கூட்டணி வந்து பலமாக இருக்குது. அதுல எப்போ பார்த்தாலும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு தேர்தலில் நடக்க போகுது. அதுல என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பாது ஏடிஎம்கே கூட்டணி இதெல்லாம் சொல்லணும். இப்ப டிஎம்கே கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியா சொல்றாங்க. காங்கிரஸ் கூட்டணி சொல்றதில்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக மட்டும் அதிமுக மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிறதுனால மத்திய கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோடி தலைவரா இருப்பாரு. அது மத்திய கவர்மெண்ட்ல மோடி இருக்காரு, அது ஏத்துக்கிறோம், நாங்க எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனா மாநில தேர்தலில் வந்து அங்க எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சிக்குள்ளதான் அவங்களே கூட்டணி வராங்க. அவங்க தொகுதியை பிரிச்சு கொடுக்குறாங்க. அதிமுக தலைமையில பாஜகவோட உதவியால தமிழ்நாட்டுல பாஜக உதவியோட இல்ல, அதிமுக உதவியோட தான் பாஜகன்ற மாதிரி இருக்கு. அப்படி கிடையாதுப்பா. பாஜகவும் வளர்ந்து வந்துருச்சுல, 5 வந்துருச்சுல. எப்பா தொகுதி பங்கீடு எடுத்து பார்த்தா அதிமுக இதா பாஜக இதா? அதிமுக தான் அதிகமா இருக்கு. இல்ல நான் கேட்கிறேன் ஒரே விஷயம், பாஜக வந்து நம்ம லேசா இடம் போட முடியாது. அது ஏன்னு கேளு. அவங்க மேல அவங்க இருக்காங்க. உலக நாயகனையே ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வானதி சீனிவாசன் சொல்றவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அது தெரியும், 2021ல தெரியும். அப்புறம் அப்படி இருக்குல்ல, அவங்க சாதாரணமா இடம் 5 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 5 எம்எல்ஏ உள்ளுக்குள்ள இருக்காங்க, பிஜேபில இருக்காங்க. அப்ப தாமரை மலர்ந்தே தீரும். தாமரை அத பத்தி ஒரு ஆட்சேபம் எனக்கு இல்ல. சரிங்க. ஆனா அதிமுக கூட்டணில சொல்லணும், அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அமோகமாக எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். சொல்லுங்க. அதுல என்டிகே கூட்டணி அது வந்து பாத்தீங்கன்னா அது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதனால சரி, ஓகே, அடுத்தது நம்ம போவோம். இப்ப 2026ல ஒருவேளை திமுக வந்துச்சுன்னு வச்சுக்கவே, என்னைய பொறுத்தளவு திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லதான். அது நம்ம எல்லாரும் இருக்காங்க, போட்டு தள்ளிடுவாங்க. ஒருவேளை வந்தால் 2026ல திமுக ஆட்சிக்கு வந்தால் யார் முதலமைச்சர் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் தான். என் தரப்பு. உங்களோட தரப்பு இல்ல, தமிழ்நாடுக்கே தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் யாரு தெரியுமா உங்களுக்கு? யாருங்க? இன்பநிதி ஸ்டாலின். இன்பநிதி வந்துருவாரு, அது கன்ஃபார்ம். அடுத்து அவருக்கு ஒரு தொகுதியை கொடுப்பாங்க. தொகுதியில வந்து அவர் எம்எல்ஏ ஆவாரு. எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் 4 வருஷத்துல துணை முதலமைச்சர் ஆகிடுவாரு. எப்பா இவங்க கட்சியிலேயே இவங்க வீட்டுல இருந்து வாரிசு அரசியல் பேர் வச்சிருக்காங்க. திமுகண்டா தீய சக்தி தான். அரசியல் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உழைச்சிருக்காப்ல. அவரெல்லாம் குறை சொல்றதுக்கு ஒண்ணுக்கு 2ல அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. 2000 இதுல வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி வந்து நிறைய உழைச்சிருக்காரு. அவர் பெரியவரை போட்டுருவோம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் எம்கே ஸ்டாலின் வந்தாரு. அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின் உள்ளுக்குள்ள வர்றாப்புல, உதயநிதி ஸ்டாலின் உள்ளுக்குள்ள ஆயிட்டார். இப்ப இந்த இதுல வந்து என்ன தமிழ்நாடு கத்துக்குச்சுன்னா, ஒரே குடும்பம், அவங்க மட்டும்தான் தலைவர். அது பின்னாடி வந்துட்டே இருக்குல்ல. ட்ரெயின் ஒரு இன்ஜின் போனா பின்னாடி ட்ரக் போன மாதிரி இதுல வரிசை வருது. மத்த அமைச்சர்களோ மத்தவங்களோ வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெரியசாமி எடுத்துக்கங்க, திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அப்ப பாருங்க, வயசானவரு இன்னைக்கு வந்து துணை இதா இருக்காரு. துணை பொதுச் செயலாளரா இருக்காரு. அவர் வரலாம் இல்லையா, முதலமைச்சரா வரலாம் இல்லையா? அவர் அனுபவப்பட்டவர். அண்ணன் மூக்க அழகிரி இருக்கு, அழகிரி ஓரம் கட்டி வச்சுட்டாரு. அவ்வளவுதான். மூக்க அழகிரி இப்ப தெரியுறதே இல்லையா? அப்படி என்னன்னா அண்ணன் தம்பி வந்து பாத்தீங்கன்னா பங்குக்கு வரக்கூடாது, ஓரம் கட்டி நெல்லு, நான் தான் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுதான் இந்த ஒரு திமுக அரசியல்ல. ஓகேங்களா? இப்படி இருக்குது சூழ்நிலை. சரி, பார்க்கலாம். இப்ப வந்து விஜய் வந்து வந்திருக்காப்புல. விஜய் வந்து என்ன செய்ய போறாருன்னு தெரியல. வந்து எதுவும் செய்ய போறது இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவு. இல்லப்பா, அவரு சினிமா பிரபலம் சொல்றாங்கல்லப்பா. நான் கூட போய் ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்தேன்னா எனக்கு கூட்டம் கூடாதா? கூட்டம் கூடும்ல. அது அதே மாதிரிதான் இப்ப வந்து உலக நாயகனே போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப இவர் உள்ளூர் நாயகன் இன்னைக்கு
நம்ம சூப்பர் ஸ்டார் வாரேன்னாரு. அவரு எங்கிட்ட அவர்கிட்ட கூட்டம் கூடுச்சு. அவரு தான் அரசியல் கட்சி தொடங்க போறேன்னாரு. கடைசியில் என்னாச்சு? ஆமா, எதுவும் சொல்ல முடியாம சொல்லாம கொள்ளாம ஆமா, கட்சியை தொடங்கல. அவரு சினிமாவுக்கு போயிட்டாரு. ஆமா ஆமா. இப்ப நான் என்ன கேக்குறேன், விஜய் வந்த உடனே முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி திமுக வந்து திமுகவை என்ன சொல்றாரு விஜய்? என்ன சொன்னாரு? தீய சக்தின்னு சொல்றாப்புல. தீய சக்தின்னு சொல்றாப்புல. எதுக்கு சொல்றாரு? அவருக்கு பிடிக்கல சொல்றாப்புல. அவருக்கு தெரியாது நீ என்ன பண்றது. சரி, ஒரு பிரேக் போலாம்.